என் மனசு பூரா இப்போ காயத்ரி பத்தியும் சுபுவ பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ரெண்டு பேர்ல யார் ஒருத்தருக்கு கஷ்டம்னாலும் என்னால அதை தாங்க முடியாது. எனக்கு புரியுது கோமதி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன இப்படி பேசுறீங்க? நாம தாங்க ஏதாவது செஞ்சாகணும். நேத்து கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்க ஒருத்தங்க சொன்னாங்க, சிவன் கோயில்ல சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணா இந்த மாதிரி மலையா வந்து மோத இருக்கிற பிரச்சனை எல்லாம் பனியா உருகி கரைஞ்சு காணாம போயிடுமா. நடக்குதோ நடக்கலையோ, ஆனா இத செய்யணும்னு ஒருத்தங்க சொல்லும் போது வேணான்னு விட்டு விலக என்னால முடியலங்க. தாராளமா செய்ய வேண்டியதானே, இதுல என்ன கஷ்டம்? ஒன்னும் கஷ்டம் இல்லங்க. நாம செய்யறதுன்னு முடிவு பண்ணி நம்ம பக்கத்து தெருவுல இருக்கிற சிவன் கோயில்ல நாளைக்கு பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நல்ல விஷயம் தானமா, நானும் வரேன். எல்லாரையும் கூட்டிட்டு போவோம், சந்தோஷமா செய்வோம். சிவனுக்கு அபிஷேகம் பண்றதை விட வேற என்ன இருக்கு சொல்லு? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வராதான்னு நாம எத்தனை வருஷமா இயங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 2 மருமக பொண்ணுங்களும் ஆளுக்கு ஒரு குழந்தைய பெத்து தர போறாங்கன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்த. யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும்னா என்னால அதை தாங்க முடியலங்க. காயத்ரியும் சரி சுப்புவும் சரி, நமக்கு 2 மருமகளுமே முக்கியம்தான். அதே மாதிரிதான் அவங்க 2 பேருக்கும் பிறக்க போற குழந்தைங்களும். சொல்ல போனா 2 குழந்தைங்களும் நல்லபடியா பிறந்ததுக்கு அப்புறம் தான் சூர்யா கொஞ்சம் சமாதானமாய் வருவான்னு எனக்கு தோணுது. சுப்பு மேல அவனுக்கு இருக்கிற கோபம், வெறுப்பு, சுப்புவுக்கு காயத்ரி மேல இருக்கிற விரோத மனப்பான்மை, இதெல்லாமே அதுக்கப்புறம் தாங்க சரியாகும். புரியுது கோமதி, நல்லது நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு நீ சொன்ன மாதிரி அபிஷேகம் பண்ணுவோம், மனசார சாமியை வேண்டிக்குவோம், நல்லதே நடக்கும் நம்புவோம். நீ கவலைப்படாம இரு. கொஞ்சம் வெளியில போனோம், போயிட்டு வந்துடுறேன். சுப்பு நில்லு, எங்க போயிட்டு வர? இது என்ன கேள்வி? ஏதோ வேலை இருக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு என்ன புதுசா நெக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க? தப்பாரு சுப்பு, என்கிட்ட மறைக்காத. நீ எங்க போற, யார பாத்துட்டு வரேன்னு சொல்லு. யார கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. தப்பார், என்கிட்ட எதையும் மறைக்காத. நீ யார பாத்துட்டு வரேன்னு எனக்கு தெரியாத தவிர, நீ யாரையோ பார்த்து பேசிட்டு வந்தத நான் பாத்துட்டு தான் வந்தேன், அதான் கேக்குறேன். சோ பாத்துட்டீங்க அப்படித்தானே? சரி பரவாயில்ல, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்னங்க, என்ன பிரச்சனை? இவ யார போய் பாத்துட்டு வரா? நானே சொல்றேன் அண்ணி, அந்த கவிதாவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைய மீட் பண்ணி பேசிட்டு வரேன். கவிதாக்கு பார்த்திருக்கிற மாப்பிளையா? அவனோட உனக்கு என்ன பேச்சு? அவசியப்படுதுன்னு முக்கியம்னு நினைச்சதுனால தான் நான் இதை செஞ்சேன். புரியல சுப்பு. கவிதாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிளையோட உனக்கு என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? நீ எதுக்கு அவனை போய் பார்த்துட்டு வரணும்? அதான் சொன்னல, அவசியப்படுதுன்னு. எதிரிகளை சமாளிச்சிடலான்னு, ஆனா துரோகிகளை மன்னிக்க கூடாது. புரியல. அன்னைக்கு குலதெய்வம் கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீ பாட்டுக்கு உன் வழியை பார்த்துட்டு போயேன். யாரு எக்கடிக்கிட்டு போனா உனக்கு என்ன? என்னால அப்படி இருக்க முடியாது அண்ணி. பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறவன் நான் இல்ல, துரோகத்துக்கு சம்பளம் கொடுக்கறவனா. நம்பிக்கை துரோகிகளை சுளுக்கெடுக்கிறவன். வேணா சுப்பு, இதெல்லாம் நல்லது இல்லம்மா. சொன்னா கேளு. நீ கருவை சுமந்துகிட்டு இருக்க. இந்த நேரத்துல உன் மூளை மனசு எல்லாம் அமைதியா இருக்கணும். நல்லதை மட்டும் தான் நினைக்கணும், நல்லதை மட்டும் தான் பேசணும். கரெக்டா சொன்னீங்க அண்ணி. நான் நல்லதைத்தான் செய்யறேன், நல்லதைத்தான் நினைக்கிறேன். எது எனக்கு நல்லதோ நான் அத சொன்னேன். என்ன தடுக்காதீங்க அண்ணி. அண்ணே, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்க தங்கச்சி தப்பான வழியில போய்கிட்டு இருக்கான்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஒதுங்கி நில்லுங்க. ஆனா என்ன தடுக்கணும்னோ மாத்தணும்னோ முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் பரிதாபமா நீங்க தான் தோத்து போவீங்க. வேணா சுப்பு, சொல்ற பேச்சு கேளு. இதெல்லாம் நிச்சயம் தப்பாதான் முடியும். ஒரு நிமிஷம் யோசிப்பாரு. இது வரைக்கும் எத்தனையோ விதமா அந்த காயத்ரிக்கு இடைஞ்சல் பண்ண பாத்திருக்க. ஒரு தடவையாவது நீ ஜெயிச்சிருக்கியா? இப்ப ஜெயிக்க போறேன, கண்டிப்பா ஜெயிப்பேன்.
ஜெயிச்சே தீருவேன். நான் ஜெயிக்கிறத அந்த ஆண்டவனாலேயே தடுக்க முடியாது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு சுப்பு. உண்மைதானே? பைத்தியம்தான். சூர்யா மேல உள்ள பைத்தியம். ஒன்னு சொன்னா அதிர்ச்சியாக மாட்டீங்களே. சூர்யாவை அடையறதுக்காக காயத்ரி வயித்துல வளர கருவை கூட கலைக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஐயோ சுப்பு, ஏன் சுப்பு இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. யுத்தம் ஆயிட்டா நியாயம் தர்மத்துக்கு இடம் கிடையாது. முட்டாள்தனமா பேசாத சுப்பு. என்ன யுத்தம் மண்ணா கட்டின்னு? அவ உன் ஃப்ரெண்டு. உனக்காக அவ எவ்வளவு விட்டு கொடுக்குறா, எவ்வளவு பேசுற, எவ்வளவு போராடுறா. மாப்பிள்ள மனசுல உன்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் உருவாக்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்யறா. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் கேட்டனா? எனக்கு வேணுங்கிறத என்னால அடைய முடியும்னே. எனக்கு அவ சிபாரிசு தேவையில்லை. அறிவு கிட்டத்தனமா பேசாத. யார் சொன்னாலும் கேட்காத மனநிலையில தான் சூர்யா இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நினைச்சு மட்டும் பேசாத. நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா சொல்லுங்க, சொல்லி முடிங்க அண்ணி. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு அப்பா வேணும். இவர்தான் உன் அப்பான்னு சுட்டி காமிக்க ஒரு ஆள் வேணும். இதுதானே சொல்ல வரீங்க? நானும் இதுக்காக தான் அண்ணி போராடிக்கிட்டு இருக்கேன். காயத்ரியோட கரு கலைஞ்சு போச்சுன்னா எனக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்கும். சூர்யா கொஞ்ச நாள் துக்கத்துல இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் குழந்தைங்கிற எண்ணம் அவர் மனசுல வர ஆரம்பிக்கும். அப்புறம் மெதுவா என் குழந்தைய நோக்கி அவர் வர ஆரம்பிப்பாரு. என்ன நோக்கி வராத மனுஷனை என் குழந்தைய நோக்கி நான் வர வைப்பேன். என்ன தேடியும் வர்ற மாதிரி நான் செய்வேன். என்னால முடியும் அண்ணி. நான் செஞ்சு காட்டுறேன். வேண்டாமா, இது ரொம்ப தப்பு. காயத்ரி தான் அன்னைக்கு உன்கிட்ட படிச்சு சொன்னால அன்பால மட்டும்தாமா சூர்யாவை அடைய முடியும். இதையே உனக்கு புரியவே மாட்டேங்குது. உன் மனசுல ஏன் அன்படு ஒண்ணு வர மாட்டேங்குது? எப்ப பார்த்தாலும் ஏமா இப்படி வன்மத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு சொல்றேன், இதெல்லாம் வேணாம், விட்டுடு. இதெல்லாம் நல்லது இல்லம்மா. உனக்கு நல்லதில்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லதில்ல. சொன்னா புரிஞ்சுக்க சுப்பு. முடியாது அண்ணி. காயத்ரியோட கருவை கலைக்கிற வரைக்கும் நான் ஓய போறதில்லை. ஏன் சுப்பு இப்படி எல்லாம் பேசுற? காயத்ரி உன் ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டுன்னு நினைச்சா நான் செய்யறது தப்புதான். ஆனா சக்காலத்தின்னு நினைச்சா நான் செய்யறதுதான் சரி. என்னங்க இவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? சூர்யா, வா காயத்ரி, உட்கார். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பொம்மை எப்படி இருக்கு பாரு. ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒருத்தர் ரோட்ல வித்துட்டு இருந்தான்.
பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. உனக்கு பிடிக்குமே தான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ சூர்யா. ரொம்ப கியூட்டா இருக்கு. பொம்மைக்கு மட்டும்தானா? ஆமா, பொம்மைக்கு மட்டும்தான். ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கேன் காயத்ரி. குழந்தை தானே, நீங்க மட்டுமா? எனக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். அத்தைக்கு, மாமாக்கு, உங்க அக்காவுக்கு, யாருக்கு இல்ல சொல்லுங்க? உலகம் முழுக்க இப்படிதாங்க. புதுசா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா புதுசா ஒரு அம்மா பிறக்க போறா, புதுசா ஒரு அப்பா பிறக்க போறாருன்னு அர்த்தம். மனுஷ பிறவியில காலங்காலமா தீராம இருக்கிற ஆச்சரியம் இதுதாங்க. கரெக்ட் காயத்ரி. என்னென்னமோ பேசுறோம், என்னென்னமோ நினைக்கிறோம், எப்படி எப்படியோ இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்கலாங்க. குழந்தைங்கிறத ஒரு கமிட்மெண்ட் நீங்க நினைச்சீங்கன்னா அத தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கிறது ஒரு சந்தோஷம், ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து. வாட்? அந்தஸ்தா? இல்லையா பின்ன? எங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணா இருந்து, அத்தைக்கு மருமகளா வந்து, உங்களுக்கு வைஃபா இருந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப். நாம எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்ல, அது தானா உருவாயிட்டு வர்றதுதான். உங்க தங்கச்சி என்ன அண்ணின்னு கூப்பிடுவா, நான் உங்க அக்காவை அண்ணின்னு கூப்பிடுவேன். அத்தையும் மாமாவும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, நான் அவங்கள அத்தை மாமான்னு கூப்பிடுவேன். இதெல்லாம் என்ன? பெரியவங்க செஞ்சு வச்சுட்டு போன ஏற்பாடு. ஆனா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வரும்போது யார் அதை ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க? எதுவுமே இல்லையே. யாருமே சொல்லி கொடுக்காம வாய் திறக்கும் போது வர வார்த்தை இல்லையா அது? பொழுது விடிஞ்சதும் ஒரு பூ பூக்கிற மாதிரி, பொழுது விடிஞ்சதும் சூரியன் உதிக்கிற மாதிரி. ரொம்ப அழகா பேசுற காயத்ரி. குழந்தைன்னு ஒண்ணு வந்தா எல்லாமே அழகாதாங்க மாறி போயிடும். அண்ணா, சொல்லு கவிதா. உங்க 2 பேரையும் பெரியமா கீழே கூப்பிடுறாங்க. வரோம். வா வா காயத்ரி. எதுக்குமா கூப்பிட்டீங்க? அத்தை, காயத்ரி, நாளைக்கு நம்ம பக்கத்து தெருவுல இருக்கிற சிவன் கோவில்ல அபிஷேகத்துக்கு சொல்லிருக்கேன். நீங்க 2 பேரும் காலையில அவசியம் அதுல கலந்துக்கணும். என்னமா திடீர்னு? ஏன்பா, இதெல்லாம் திட்டம் போட்டு பண்ண வேண்டிய விஷயமா என்ன? கோயில்ல ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கையோட செய்யறதுல என்னப்பா இருக்கு? ஐயோ அம்மா, நான் அப்படி கேட்கல. திடீர்னு கோவில் அபிஷேகம் சொல்றீங்களே, ஏதாவது வேண்டுதலா? சொல்லுங்க. வேண்டுதல் தான்ப்பா, பிரார்த்தனை தான். இல்லன்னு நான் எப்படி சொல்லுவேன்? என் 2 மருமகளுங்களுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணுமேன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதான் சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணா குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு. அத்தை, சுப்பு வரலா? ஆமாமா, அவளும் வந்துதானே தீரணும். நாம அவளை வர சொல்லிதாமா ஆகணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. டேய், உனக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலன்னு யாராச்சும் கேட்டாங்களா? பரிகாரம்னா செஞ்சுதான் ஆகணும், அவசியம்னா ஒத்துக்கிட்டு தான் போகணும். வாயை மூடிக்கிட்டு நாளை கிளம்புற வழியை பாரு. சூர்யா ப்ளீஸ், சுப்பு கோயிலுக்கு வரதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவ பாட்டுக்கு வர போறா, அத்தை பக்கத்துல நிக்க போறா, சாமி கும்பிட போறா, அபிஷேகத்தை பார்க்க போறா, பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறா. நீங்க என்ன அவளை தூக்கி வச்சிருக்க போறீங்க? அது ஒண்ணுதான் குறைச்சல். நீ ஏன் காயத்ரி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? எனக்கு தான் அவளை பிடிக்கலன்றல, அப்புறம் எப்படி நான் அவளை பாக்குறது? வாய மூடுறா. எனக்கு கூட தான் இவளை பிடிக்கல, நான் பொறுத்துக்கல. உங்க அப்பாக்காக நான் இதை செய்யற மாதிரி எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும்.
அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நாளைக்கு அவர் கண்டிப்பா வருவாரு. வணக்கம். இதை வாங்க. அபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டே இருக்கேன். சத்த நேரம் உட்காருங்கோ. ரெடி பண்ணி முடிச்சோடனே உங்களை கூப்பிடுறேன். உட்காருங்க. காயத்ரி, நீ இங்க உட்கார்ந்து இருக்கிறத விட நீ போயிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துற. ஆமாம்மா, இந்த கோயில்ல அடிப்பிரதட்சணம் தாமா ரொம்ப விசேஷம். மனசுக்குள்ள எதையாவது வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணுனா நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. சூர்யா, நீங்களும் என் கூட வாங்கல. நான் எதுக்கு? நீ மட்டும் போயிட்டு வா. இல்ல மாப்ள, 2 பேரும் சேர்ந்து அடிப்பிரதட்சணம் பண்ணா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாடா. வா காயத்ரி. அண்ணி, இதை வச்சுக்கோங்களேன். என்னம்மா, எங்க போற? அண்ணி, நானும் மாசமா தானே இருக்கேன். நானும் அடிப்பிரதட்சணை பண்றேன். எனக்கும் நல்லது நடக்கும்ல. தாராளமா பண்ணுமா. நல்ல காரியம் யார் செஞ்சா என்ன, எல்லாருமே செய்யலாம். போ, நீ போய் பண்ணு போ. வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில நீ சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. உன்னோட சேர்ந்து நானும் அடிப்பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்னும் தப்பில்ல சூர்யா, நல்ல காரியம் தானே. இது கூட இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆ, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
என்னாச்சு காயத்ரி? ஐயோ, யாரோ என்னை கொட்டியிருக்காங்க பாரு. சரி வா, நம்ம போலாம். இல்ல சூர்யா, கர்ச்சீஃப் இருந்தா கொடுங்க. எதுக்கு? நீங்க கொடுங்க சொல்றேன். கர்ச்சீஃப் அங்க போலாம். இங்க. சரி வா, நான் போய் கை கழுவோம்.